ஜாலிவுட். தெனாலிராமன் கதைகள். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் ஆந்திர பிரதேசத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் தெனாலிராமன். பிறந்தபோது ராமலிங்கன் என்று பெயர் வைத்தாலும் பின்னர் அனைவரும் அன்பாக தெனாலிராமன் எனவே அழைத்தார்கள். இளமையிலேயே தந்தை மறைந்ததால் வாழ்க்கை கடினமானது. ஆனால் நகைச்சுவை என்பது அவரது பிறவிச் சிறப்பு. குழந்தை காலத்திலேயே விகடமாக பேசுவதிலும் புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதிலும் புகழ் பெற்றார். இந்த திறமைதான் அவரை தொலைதூரம் உள்ள விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரை அழைத்துச் சென்றது. அரண்மனையில் விகடகவியாக இருந்து மன்னரையும் மக்களையும் மகிழ்வித்தார். அவர் அங்கு இருந்த புகழ் பெற்ற அதிர்ஷ்ட கஜங்களில் ஒருவர். தெனாலிராமன் சொன்ன ஒவ்வொரு பதிலும் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் நகைச்சுவையோடும் நுட்பமான அறிவோடும் நிரம்பியவை. இந்த வீடியோவில் தெனாலிராமனின் 5 சிறந்த நகைச்சுவை கதைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். கதையை ஆரம்பிக்கலாம், வாருங்கள். காளி மகாதேவியின் அருள் கிடைத்தல். அந்த ஆண்டு ஆந்திராவில் மழை பெய்யவில்லை. அதனால் ஏரி, குளம், குட்டை அனைத்தும் வறண்டு கிடந்தன. விவசாயமும் நடைபெறவில்லை. அதனால் தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலைவிரித்தாடியது. அப்போது அக்கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த அன்றே பலமான மழை பெய்ய தொடங்கியது. ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரம்பிவிட்டன. சாமியார் வந்ததன் காரணமாகத்தான் நல்ல மழை பெய்துள்ளது என்று எண்ணிய அவ்வூர் மக்கள் சாமியாரை வாயார புகழ்ந்து அவரை வணங்கி ஆசி பெற்றனர். இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் கலகலவென நகைத்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து, தம்பி, நீ ஏன் சிரிக்கிறாய் என வினவினார். அதற்கு தெனாலிராமன், மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே. அப்படி இருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையால் தான் மழை பெய்துள்ளது என்று மக்கள் எண்ணுவது ஒரு பனை மரத்தில் நன்கு பழுத்துள்ள பனம்பழம் கீழே விழும் நேரத்தில் காக்கை உட்கார்ந்ததும் பனம்பழம் கீழே விழுந்ததாம். அப்போது அதை பார்த்தவர்கள் காக்கை உட்கார்ந்ததால் தான் பனம்பழம் விழுந்தது என்று சொன்னார்களாம். அதுபோலவே இவ்வூர் மக்கள் செயலும் இருந்ததால் தான் சிரித்தேன் என்றான் தெனாலிராமன். இதை கேட்ட சாமியார் உண்மையை உணர்ந்து அவன் மேல் கோபப்படவில்லை. தம்பி, உன்னிடம் திறமை இருக்கிறது. நீ காளி மகாதேவியின் அருளை பெற்றால் பிற்காலத்தில் புகழ் பெற்று விளங்குவாய் என்று நல்லாசி கூறினர். இதை கேட்ட தெனாலிராமன் காளி மகாதேவியின் சந்நிதியை அடைந்தான். அவளின் திருவுருவத்தை காண பலவாறு வேண்டி தவம் இருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன் தோன்றினாள் காளிதேவி. அவளது உருவத்தை பார்த்ததும் பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த காளிதேவி, என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள், நீயோ பலமாக சிரிக்கிறாய் ஏனென்று வினவினாள். அதற்கு தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படி இருக்க உனக்கு 1000 தலை உள்ளது, ஆனால் கைகள் 2 பெற்றுள்ளாய். உனக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது என்றான். இதை கேட்டதும் காளி மகாதேவியே சிரித்து விட்டாள். பின், மகனே, உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். பெரும் பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினை. உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி மறைந்தாள் காளிதேவி.